தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 8வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 8வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத போய் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி ஆப்ஷன்டிஸ் என்ன அப்படின்ற வீடியோ அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கடைசியில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமானது மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், மற்றதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி பிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கி முடிஞ்சிருச்சு. இன்னும் குறைஞ்சபட்சம் தான் கிடக்கு, ரொம்ப கம்மியானது தான் கிடக்கு. ஜென்ரல்லையும் சரி, பிசி எம்பிசிலையும் சரி. நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விலாவாரியாக சொல்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்திங்கன்னா எஸ்சியில் மட்டும்தான் கிடக்கு, எஸ்சி பிசிஎம்மில் மட்டும்தான் கிடக்கு. அடுத்து அர்ச்சூஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எஸ்சியில் மட்டும் கிடக்கு. ஆர்கியாலஜி எஸ்சியில் கிடக்கு. பேக்வேர்டு கிளாஸ் கிடக்கு. அடுத்து சிவில் சப்ளைஸ் அது கிடக்கு. பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இதில் மட்டும்தாங்க கிடக்கு, மற்றதில் அவ்வளோ இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத் டிவிஷனில் கிடக்கு எஸ்சிக்கு. அதே பிசிஎம்லேயும் கிடக்கு. சேலம் டிவிஷனில் பிசிஎம்மில் கிடக்கு. திருப்பூர் டிவிஷன் எஸ்டியில் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷன்லாம் முடிஞ்சு வச்சு போல் எஸ்சியில் கிடக்கு. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டு எஸ்சியில் கிடக்கு. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அது எஸ்சியில் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இதில் முடிஞ்சிச்சு. ட்ரைனிங் விங்கில் பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. எஸ்சியில் கிடக்கு. எஸ்சியில் கிடக்கு. பிசிஎம்மில் கிடக்கு, ஓகேங்களா? நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் போகிறேன், கொஞ்சம் நிப்பாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அடுத்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில் கிடக்கு. அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அது எஸ்சியில் கிடக்கு. ஹைவே டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் கிடக்கு. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடக்கு. அடுத்து மியூசியம் கிடக்கு. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் கூட முடிஞ்சுங்க. பிசி எம்பிசிலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்து என்சிசி எஸ்சியில் கிடக்கு. அடுத்து ப்ரோசெக்ஷன் எஸ்சியில் கிடக்கு. பப்ளிக் ஹெல்த்து கிடக்குங்க. பப்ளிக் ஹெல்த்து எஸ்சியில் தான் கிடக்கு. எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம். அடுத்து பப்ளிக் ஒர்க்ஸு அது எஸ்சியில் கிடக்கு. இது கோர்ட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக் அது வந்து எல்லாத்துலேயும் கிடக்கு. பிசிஎம்மில் எஸ்சியில் பிசியில் எம்பிசியில் கிடக்கு. அடுத்து சர்வே செட்டில்மெண்ட் எஸ்சியில் மட்டும் கிடக்கு. அடுத்து கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் டிபார்ட்மெண்ட் அது எம்பிசியில் கிடக்கு போல். டெக்னிக்கல் எஜுகேஷன் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் எஸ்சியில் முடிஞ்சிச்சு. எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம்மில் கிடக்கு. அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் லேண்ட் டேக்ஸ் எஸ்டியில் மட்டும் கிடக்கு. அடுத்து விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் எஸ்சியில் கிடக்கு. தமிழ்நாடு ரீஹேபிலேஷன் சோசியல் வெல்ஃபேர் கிடக்கு. சோசியல் வெல்ஃபேர் எஸ்சியில் ஒன்றே கிடக்கு. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன். அடுத்து லேபர் வந்து எஸ்சியில் கிடக்கு. மோட்டார் வெஹிக்கிள் லீகல் ஸ்டடீஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அடுத்து ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அந்த ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இதில் மட்டும்தாங்க கிடக்கு, மற்ற டோட்டல் காலி, ஓகேங்களா? நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்டா பிசி எம்பிசிலலாம் பார்த்திங்கன்னா நெருக்கி முடிஞ்சு கிடக்கிறது இந்த கோர்ட்டு மட்டும்தான் கிடக்கு போல், எல்லாம் முடிஞ்சுங்க. இதில் கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இவங்களுக்கு மட்டும்தான் வேகன்சி வந்து எல்லா இதுலேயும் கிடக்கு. ஆர்டி டிபார்ட்மெண்ட் கிருஷ்ணகிரி எஸ்சியில் கிடக்கு. ஆர்டி டிபார்ட்மெண்ட் நெருக்கி அடி தூள் கிளப்பியாச்சு போல். ஃபுல்லாக அப்படியே முடிஞ்சுங்க.
அதே இன்னும் பிசி எம்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 டேஸில் முடிஞ்சு போயிடும். 2-3 டேஸில் 2-3 நாளில் கவுன்சிலிங்கே முடிஞ்சிடும் பிசி எம்பிசிக்கெலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேன் வெல்ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. அடுத்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் எஸ்சியில் கிடக்கு. சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்பெஷல் அந்த இது கிடக்கு. அடுத்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்சியில் கிடக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கிடக்கு. அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் அது பிசியில் கிடக்கு போல். ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக் டிபார்ட்மெண்ட் பிசியில் கிடக்கு. தமிழ்நாடு வக்புலாம் பாருங்களேன், வக்பு வந்து பிசிஎம்க்கு மட்டும்தான், அதில் ஏகப்பட்டது கிடக்கு. கரப்ஷன் டெவலப்மெண்ட் அதுக்கடுத்து வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் அது எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு போல். டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், மெரிடைம், சர்வே, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், எக்கனாமி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் தி ஜியாலஜி அண்ட் மைனிங், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், பப்ளிக் லைப்ரரி, ஆதி திராவிடர், ஹிந்து ரிலீஜன் எஸ்சியில் 5 இது கிடக்குங்க ஹிந்து ரிலீஜன்லாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் கிடக்கு 41 கிடக்கு. அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் முடிஞ்சு வச்சுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கிடக்குங்க. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட பிசி எம்பிசிலலாம் முடிஞ்சுங்க. ஸ்கூல் எஜுகேஷன், அடுத்து கோர்ட்டு கிடக்கு பிசியில் எம்பிசிலலாம் கோர்ட்டு கிடக்கு போல். கோர்ட்டு தான் ஃபுல்லாக கிடக்கு பிசி எம்பிசி ஓகேங்களா. எஸ்சி கோர்ட்டு மட்டும்தான் அப்படியே வதன்னு கிடக்குங்க. கோர்ட்டு கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்றதுனால எடுக்காமல் மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் என்ன செய்ய, இப்போதைக்கு கிடைக்கிற வேலையை எடுத்துக்கோங்க. கோர்ட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதுலேருந்து அடுத்ததுக்கு நம்ம மூவ் ஆகிக்கலாம். ஃபுல்லாக டோட்டல் காலி ஆயிடுச்சு போல். அடுத்து பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து அது எஸ்சியில் மட்டும் கிடக்கு. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம். அடுத்து எஸ்டிஏடி கிடக்கு. பிசியில் கூட இல்லை, எஸ்டிஏடி எஸ்சியில் கிடக்கு. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்லாம் சுத்தரம் இல்லை. அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு பிசியில் கிடக்குங்க. அர்பன் டெவலப்மெண்ட் ஹேபிடன்ட் போர்டு. சரி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன், ஹவுசிங், பிரைகேட் ஜென்ரல், மெடிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ் அது கிடக்குங்க. எல்லா கேட்டகரிலையும் அந்த இது கிடக்கு. பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன், கவர்மெண்ட் ப்ளீடர். இவங்க கன்னியாகுமரியிலலாம் கோர்ட்டு அப்படியே கிடக்கு வந்து. ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்டு கிடக்கு. சபார்டினேட் கோர்ட் சென்னைலாம் பாருங்களேன், அப்படியே வரிசை எல்லா கேட்டகரிலையும் கிடக்குது. டவுன் பஞ்சாயத் எஸ்சியில் கிடக்கு. இங்கே ஒன்று வதம் கிடக்குங்க. பில் கலெக்டர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு அந்த இதில் கிடக்குங்க. எல்லா கேட்டகரிலையும் இருக்குது. அடுத்து விஏஓலாம் முடிஞ்சு வச்சு. எஸ்டி கேண்டிடேட் கிடக்கு. எஸ்டி, பிசிஎம், எஸ்சிஏ அவங்களுக்கு கிடக்குங்க. அதுக்கடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த இதில் கிடக்கு. அடுத்து சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன் அந்த இதில் ஃபுல்லாக கிடக்கு பாருங்க. ஹேண்ட்லூம் இதில், கைத்தறி இதில் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன் அந்த இதில் பாருங்கள் எவ்வளோ கிடக்கு முடியும் எம்பிசி பிசிக்கெலாம். அடுத்து போலீஸ் ஹவுஸ் கார்பரேஷன் இங்கே ஒன்று நடக்குங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசரும் சரி, மில்க் ரெக்கார்டரும் சரி, எல்லா கேட்டகரிலையும் அப்படியே கிடக்குங்க. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் கோஆப்ரேட்டிவ் அந்த இது வந்து எல்லா கேட்டகரியும் கிடக்கு. இதில் தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரும். டிகிரி ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அந்த இதுக்கு இது ஃபுல்லாக வரும்.
கமிஷனர் ஆஃப் ரெவன்யூவோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில், அது எஸ்சிக்கு கிடக்குங்க. ஓகேங்களா, டோட்டல் அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அதாவது எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 347 இருக்குங்க. உமனில் ஒரு 58, ஜென்ரல் பிஎஸ்டி 32, உமன் பிஎஸ்டிஎம் 16. இதே எஸ்டியில் வந்து ஜென்ரல் 128, உமனில் ஒரு 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3. இங்கே பாருங்கள், எம்பிசியில் ஜென்ரல் 62, உமனில் ஒரு 28, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 7. இது பாருங்கள் டோட்டலில் எவ்வளோ வரப்போகுது. 17, 17, 7, 24, 24, 48, 52, 58, 58, 100, 112 தாங்க இருக்குது. இது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? நாளைக்கு, நாளை கழிச்சு, மண்டே, 3 நாளுக்குள்ள, மேக்ஸிமம் 2 நாளில் முடிஞ்சிடும். மண்டே வந்து மார்னிங் பேஜ் வரையும் வரலாம். அடுத்து பிசிக்கு பாருங்கள், ஜென்ரலில் ஒரு 91, உமனில் ஒரு 36, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 29, உமன் பிஎஸ்டிஎம் 11. இதுவும் அதே மாதிரி தான் கிடக்கு. இது பாருங்கள், 100, 120, 156, 157, 167 கிடக்குங்க. 167 எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? 2 நாள். மண்டே மார்னிங்கோடு இது முடியலாம். ஜென்ரலில் பாருங்கள், 71 ஜென்ரல், 25 உமன், 21 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் 9, 30, 55, 56, 56, 100, 127 கிடக்குங்க. அதே மண்டே காலையில் வரையும் வருங்க இந்த 3மே. அடுத்து எஸ்சிஏ பார்த்திங்கன்னா, எஸ்சி ஜென்ரல் 38 இருக்குது, உமனில் ஒரு 17 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 16, உமன் பிஎஸ்டிஎம் 15. இதே இது வந்து பிசிஎம்மில் ஜென்ரலில் ஒரு 81, உமனில் ஒரு வந்து 36, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21, உமன் பிஎஸ்டிஎம் 7. இவ்வளோதாங்க கிடக்கு டோட்டலாக. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை ஆப்ஷன் லிஸ்ட் இருந்ததுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரியை தவிர்த்துருக்கேன். ஸ்பெஷல் கேட்டகரியோடு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். அந்த டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃப் இருக்கும், வேண்டவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.